டொமேட்டோ கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்களை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதிக்கிய மொச்சப்பயிறு, அப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், ஒரு 2-3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் உங்களுக்கு தேவையான விட்டுக்கோங்க. அதே மாதிரி சால்ட் உங்களுக்கு தேவையான போட்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் சால்ட் சேர்த்துனா வேணும் வெங்காயம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் எவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம தேவையான அளவு சால்ட்டு உள்ள சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச காரத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா கலக்கிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய அர்ஜென்ட்டுக்கு நம்ம வேகமாக பச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பிதுப்பயிர் உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை, இட்லி இல்லை சாதத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேண்டாம் இதை அரைச்சி சேர்த்துக்கிட்டால் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை வேணாட்டி நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தெல்லாம் வந்த பின்னாடி நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி அப்போ ரொம்ப ட்ரை ஆயிரும். நம்மளுக்கு அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு, அந்த அந்த பிதுக்கு பயிர் வேகும். கிடைச்சி அந்த பயிர் அது நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலுமே அது குக் ஆயிரும். கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிக்கிட்டே வருது. கலரும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ பயிரை லைட்டாக இப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சா வேகலையான்ட்டு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேகட்டும். நீங்கள் சிம்மில் வச்சா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆயிலெல்லாம் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஸ்டவ் அதிகப்படுத்திக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கலாம். இன்னும் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், ஈஸியாக கட் ஆயிடுச்சு. ஆனால் பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய தக்காளி கிரேவி அல்லது தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டொமேட்டோ கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you watching my video. Bye. Thank you.